ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வச்சு ரைஸ் பண்ண போகிறேன். இந்த பச்சை பயிரை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன், எவ்வளோ சூப்பராக முளை கட்டியிருக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை பயிரை இப்போ நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். மோஸ்ட்லி எல்லோரும் குக்கரில் வேக வைப்பீங்க. குக்கரில் வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் நல்லா தனித்தனியாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா பச்சை பயிரில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் ரொம்ப இந்த பச்சை பயிரை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வடித்த சாதம் எடுத்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாதி வெங்காயத்தையும் அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் நம்ம எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோமோ அதை சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 6 மிளகு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பச்சை பயிர் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்ச ஆனியனையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டேன். நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். அடுப்பில் சிம்மை வச்சுருங்க. அதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க காரமாக இருந்தால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம ஒன்று அரைச்சிருக்கோம், மிளகும் அரைச்சிருக்கோம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்ச பச்சை பயிரையும் ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி இந்த மாதிரி சாப்பிட கொடுங்க, ஹெல்த்தியானதாக. நான் என் பையன்கிட்ட நீ இதை சாப்பிட்டாதான் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அம்மா நான் இன்றைக்கி சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிருக்கான். அவ்வளோதான். இப்போ நம்ம சாதத்தை கொட்டி நல்லா கலரிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய சூப்பரான பச்சை பயிறு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்பி, முந்திரி, திராட்சை வச்சுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.